ச்சே! நானும் ஒவ்வொரு பாடமா உட்காந்து படிக்கிறேன். ஒரு பாடத்த முடிச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போகும்போது முன்னாடி பாடம் மறந்துருது. ஒரு 4 பாடத்த முடிச்சுட்டு 5வது பாடத்துக்கு போனோம்னா, முதல் படிச்ச 4 பாடமும் மறந்துருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, எப்படி தான் எக்ஸாம் கிளியர் பண்றதுன்னு தெரியல. இவங்க வேற கன்னா பின்னான்னு எல்லா இடத்துலேருந்தும் கேள்வி கேட்குறாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ஒவ்வொரு விதமா தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல முதல் விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுற விஷயம் என்ன அப்படின்னா, கதை மூலமா ஒரு சப்ஜெக்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறது தான். மெயினா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் அதை படிக்கும்பொழுது, ஒவ்வொரு லைனை படிக்கும்பொழுதும் ஒரு பெரிய படமாக ஒரு கதையாக உங்கள் மனசில் இமேஜின் பண்ணுங்கள். அது ஜஸ்ட் ஸ்கூல் புக்காக பார்க்காதீங்க, ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி படிங்க. அப்படியே அந்த எண்ணங்கள், அதாவது அந்த கதையை அப்படியே மனசில் ஓட்டுங்க. ஸோ ஒரு நாள் 2 நாள், ஒரு நாள் படிங்க, 2-3 நாள் ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், அந்த கதை உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதே மாதிரி நம்பர்ஸ், வருஷங்கள் எல்லாத்தையுமே ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே மறக்காது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். எக்ஸாமுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி.